அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு முறை ஷாப்புக்கு வந்தார். நான் பண்ணி விட்டேன். என்னுடைய வேலையை பார்த்து ரொம்ப உன்னுடைய டேலண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீ நல்லா ஒர்க் பண்ணுற, சூப்பராக இருக்குது, சென்னையில் பண்ணுறவங்கள நீ ரொம்ப நீட்டாக பண்ணுற, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அதில் சரி நீ வந்து தனியாக ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஒரு பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல என்னை ஊக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் வந்து சொன்னேன், இதுமாரி நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறேன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னார். அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் மூலியமா சொன்னேன், இல்லை வேண்டாம் நீ பேங்க்லேயே ஒர்க் பண்ணி இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ படிச்சிருந்து ஏன் நம்ம தொழிலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் வந்து வேண்டாம், நீ நாங்கள் தான் இந்த தொழிலை செஞ்சு ரொம்ப இழிவாக இருக்கோம், கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கிராமத்திலலாம் வந்து இந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப இழிவாக பேசுவாங்க, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா படிச்சிருக்க, இந்த வேலையை செய் தொடர்ந்து அப்படின்ட்டு இது பண்ணாங்க. சரி நானும் வந்து செய்யலாமே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தனியாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், நம்மளும் வந்து சம்பாதிக்கணும், வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வந்து